டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீனை நிறுத்தி வைத்த உத்தரவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஜாமீன் தொடர்பான வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அமலாக்கத்துறை இன்னும் உரிய ஆதாரங்களை வழங்கவில்லை என்ற வாதத்தை ஏற்று ஜாமீன் வழங்கியது. இதற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடிய அமலாக்கத்துறை ஜாமீன் மனுவின் மீது தாங்கள் வாதாட போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என்று கூறியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த டெல்லி உயர்நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்தது. இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜாமீனை எதிர்த்த வழக்கு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஜாமீனை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருப்பது முரண்பாடாக இருக்கிறது என கெஜ்ரிவால் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவில் தலையிட மறுப்பு தெரிவித்தனர். இவ்வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்கலாம் என நீதிபதிகள் கூறியதால் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வருவதில் சிக்கல் தொடர்கிறது.